Hey guys, இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். சேம் டைம் வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இருக்கும். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃபோட்டோ மேனிப்புலேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து பார்க்கலாம். எல்லாமே க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேனிப்புலேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் பண்ணுறவங்க ட்ராயிங் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய கான்செப்டை வந்து அவங்களுடைய பெயிண்டிங் மூலியமாவோ இல்லை ட்ராயிங் மூலியமாவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மேனிப்புலேஷன் மூலியமாகவும் நம்மளுடைய கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மோஸ்ட் அவார்ட் வின்னிங் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேனிப்புலேஷன் கான்செப்டில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக ஒரு மேனிப்புலேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் கூட பண்ணலாம். ஸோ பிக்சார்ட் ஆப்பில் பண்ணலாம். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் தான் வந்து மேனிப்புலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக கலர் கரெக்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அண்ட் இமேஜஸை வந்து சூஸ் பண்ண தெரியணும், அண்ட் இமேஜஸை வந்து எரேஸ் பண்ண தெரியணும். ஸோ இந்த 3 கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டான மேனிப்புலேஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ நம்ம நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இமேஜஸ் வந்து நான் கலெக்டிவாக சில இமேஜஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை வந்து ட்ராக் பண்ணி போடுறேன். ட்ராக் பண்ணி போட்டு கண்ட்ரோல் T கொடுத்து சைஸ் வேணுன்னா ஸ்கேல் பண்ணிங்க. தென் என்ன பண்ணுறீங்கன்னா குவாலிட்டியான இமேஜ் இருந்ததுன்னா நிறைய மெத்தடில் கட் பண்ணலாம். பட் இந்த இமேஜ் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி தான் கட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக பென் டூலை யூஸ் பண்ணி இந்த இமேஜுடைய பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பென் டூல் வச்சு ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் ஆர் ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே லேயரில் போயிட்டு மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் நமக்கு மாஸ்க் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்ட் பை டிஃபால்ட்டாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வேறு ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஸோ அந்த இமேஜுக்கு மேலே மோடு போயிட்டு லீனியர் பர்ன் என்ற மோடை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் அந்த க்ரீன் கலர் பென்சிலை மட்டும் கார்னர் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரேஸ்ரைஸ் லேயர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் கட் பண்ண முடியும். ஸோ ரேஸ்ரைஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் J கொடுத்து வேறு ஒரு லேயர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லேயரை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பென்சிலை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் மெனுவில் போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் கரெக்ஷன் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நான் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஹியூ வந்து லைட்டாக வந்து லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ ஏற்கனவே இருக்கிற க்ரீன் சில்லியோட அதை மேட்ச் பண்ணிக்கிறேன். மேட்ச் பண்ணிட்டு திரும்ப கண்ட்ரோல் T கொடுத்து நீங்கள் ஸ்கேல் பண்ணி அந்த சில்லியோடைய கார்னரில் எடுத்துகிட்டு போய்ட்டு வைக்கலாம். வச்சுட்டு லைட்டாக வேணால் ரொட்டேட் பண்ணிங்க. இப்போது ரைட் கிளிக் பண்ணி ரேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த பென்சிலில் ஏற்கனவே இருக்கிற சில்லி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ரேப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த சில்லியில் கார்னர் இருக்கிற ஏரியா தேவையில்லை. ஸோ அகைன் அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியா மட்டும் என்ன பண்ணுறேன்னா நான் அகெயின் ஹைட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே மாஸ்கில் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு மாஸ்க்னா ஃபஸ்ட்டு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மாஸ்க்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எரேசிங் தான். ஓகேங்களா? பட் நம்ம எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப வந்து ரிவீல் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அது கீழே லேயர் மாஸ்க் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மாஸ்க் கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் கொடுத்தா எரேஸ் பண்ணிக்கலாம், அகைன் ஒயிட் கொடுத்தா எரேஸ் பண்ண ஏரியாவை வந்து அகைன் ரிவீல் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து அந்த மாஸ்க் வந்து செலக்டில் இருக்கணும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பென்சிலுக்கும் ஒரு லேயர் மாஸ்க் போட்டு அதையும் வந்து நான் எரேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எரேஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ பிளாக் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகும், ஒயிட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அகைன் ரிவீல் பண்ணிக்கலாம். எப்பவுமே லேயர் மாஸ்க் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப சேஃபஸ்ட் வே. இப்போ ஓரளவுக்கு மேனிப்புலேஷன் பண்ணியாச்சு. இப்போ அந்த சில்லிக்கு வந்து பேக்கில் வந்து ஒரு ஷேடோ கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணிவிட்டு பேசிக் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு ப்ரஷ் செட்டிங்கில் போனீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோடைய ஆங்கிளை வந்து மாற்ற முடியும். ஸோ ஆங்கிளை மாற்றிட்டு ஒரு நியூ லேயர் எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஷேடு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து அந்த சில்லியோடைய ஷேட். அகெயின்
அதே ப்ரஷ்ஷையை வந்து ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 50-60 வச்சுருந்தேன், இப்போ 80-90 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ ரியலிஸ்டிக்காக ஒரு ஷேடோ இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேடோவை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான மேனிபுலேஷன் பண்ணுற மெத்தடு. அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு இமேஜுக்கு பண்ணலாம். ஸோ நான் இங்கே அதே மாதிரி ஒரு பனானா இமேஜ் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஏற்கனவே ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணோம், ஏன்னா அது குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த இமேஜ் ஓகே ஃபைன், ஓரளவுக்கு பெட்டரான குவாலிட்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா மேஜிக் வாண்டை யூஸ் பண்ணி அந்த இமேஜுடைய பேக்ரவுண்ட் ஒயிட், ஸோ ஒயிட்டில் கிளிக் பண்ணால் அந்த ஒயிட் ஏரியா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். பட் அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து அந்த நம்மளுடைய பனானா இமேஜ்லேயும் இருக்குது. ஸோ அகைன் என்ன பண்ணுறேன்னா குயிக் செலெக்ஷன் எடுத்துகிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும் சில செலெக்ஷன். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி சில தேவையில்லாத ஏரியா வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் பென் டூலை யூஸ் பண்ணி அந்த பீலை விட்டுட்டு நம்ம ஃப்ரூட்டை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஸோ இதையே வந்து மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ மாஸ்கில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா அந்த ஏரியா வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போது ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன் இமேஜ் எடுத்துகிட்டு அந்த சென்டரான கார்ன் மட்டும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுக்குறேன். ஸோ காப்பியாக இன்னொரு லேயர் போய்டும். ஸோ அப்புறம் ஒரிஜினலை டெலீட் பண்ணிடும். ஸோ இப்போது அந்த கார்னை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அகைன் மோடு பார்த்தீங்கன்னா அது லீனியர் பர்ன்ன்ற மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி நம்மளுடைய ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற ஏரியா வந்து எரேசர் டூல் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணலாம். ஆர் மாஸ்க் மோட் போட்டு நீங்கள் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா போதும், அந்த ஏரியா வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போது திரும்ப ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரிஜினல் பனானா இமேஜில் என்ன பண்ணிங்கன்னா அந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ப்ரஷ் சூஸ் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட் நான் ஒயிட் வச்சு ஏற்கனவே ஒர்க் பண்ண சில ஏரியாஸ் வந்து ரிவீல் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது கூட எக்ஸாக்டாக மேட்ச் பண்ண முடியும். ஸோ திரும்ப நான் பிளாக் மாற்றிட்டு ப்ரஷ் சைஸை கம்மி பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுங்கள் ஜூம் பண்ணி அந்த ஏரியா வந்து அகெயின் எரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த பேசிக் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு இமேஜஸை வச்சு நீங்கள் வேணால் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் அட்வான்ஸ்டாக நம்ம இதே மாதிரி மேனிபுலேஷன் வீடியோ பார்க்கலாமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.